கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கனிம கொள்ளையை பற்றி அங்கே செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் கதிரவன், செபஸ்டியன் போன்றவர்களை சமூக விரோத கும்பல் சுற்றி வளைத்து, இந்த எம்எல்ஏவுக்கு வேண்டியவர்களும் சுற்றி வளைத்து அவர்களை கடத்தியிருக்கிறார்கள். அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திமுக ஆட்சியிலே இன்றைய தினம் கனிம வள கொள்ளை மட்டுமல்ல, எந்தவித மக்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. இதையெல்லாம் தட்டி கேட்க நாதியற்று போய் இருக்கிற இந்த சூழ்நிலை மாற வேண்டுமேயானால் வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சியை அமைத்து நல்லாட்சி கொடுத்து மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த எம்எல்ஏவையும் மற்றவர்களையும் காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.